இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கனை வச்சு ஒரு டேஸ்ட்டான ஒரு காரஞ்சாரமான ரெசிபி. இதுக்கு முதல்ல மசாலா ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கணும். 4-5 வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பட்டை, மிளகு, சோம்பு, ஜீரகம், மல்லி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துகிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே மிக்சர் ஜாரில் பவுடராக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இதில் இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்து, காரத்துக்கு வரமிளகாய், இடித்த வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே கொடுத்துக்கோங்க, அப்போ தான் இதுக்கு நல்லா இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு பாருங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா 1/2 kg விட கொஞ்சம் கூடுதலாக சிக்கன் எடுத்திருக்கேன். இது அப்படியே அதில் சேர்த்து இதில் தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூனுக்கிட்ட கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கிறேன். சிக்கன் நல்லா வேகணும் இல்லையா, அதனால இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்ச பவுடர், அதாவது வறுத்து அரைச்ச பவுடர் இது மேலே சேர்த்து இதில் இடித்த பூண்டு, மல்லி இலைகள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு திறந்தா இந்த சிக்கன் எதோட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க.